ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். வெளிப்படுத்தல் 7:15. அருமையான காலை வேளையிலே யார் இவர்கள் அப்படின்னு சொல்லும்போது முந்தின வசனம் பாருங்க. யார் இவர்கள் பார்க்கும்போது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் உடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் தான் அந்த பாடுகள், பாவங்கள், சாபங்கள், எல்லா பலமான உபத்திரவங்கள் அதெல்லாம் எதில் கழுவப்பட்டதுன்னா, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கு, தோய்த்து வெளுத்தவர்கள். அதனால தான், ஆனபடியினால்தான் இவங்க அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். நீங்களும் நானும் பாருங்க. அப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. இவர் ஆட்டுக்குட்டியானவர் தான். சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுங்களில் நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீரியாவையும் துடைப்பார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாகும் போது, அவரையே நாம் இரவும் பகலும் சேவிக்கும் போது அவர் நமக்குள்ளே வாசமாயிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். நாம் பசி அடையாமல், அதாவது சரீர பிரகாரமான பசி இதை சொல்லவில்லை, கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய ஆன்மா திருப்தி அடைகிறதா இருக்கும். நம்முடைய ஆன்மா தாகத்தை ஆன்ம தாகத்தை தீர்க்கிறதாய் இந்த காரியெல்லாம் நடக்கும். நம்ம மேலே எந்த விதமான காரியம் படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்மை அழகான வழியிலே அவர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நாம் பெற்றுக்கொள்ள அவரை மட்டும் சேவித்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிப்போம், இல்லத்திலே சேவிப்போம், உள்ளத்திலே சேவிப்போம். அப்பொழுது ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மை பாதுகாப்பாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குகிறப்பா. தகப்பனே, நாங்களும் கூட உம்மை இரவும் பகலும் உம்முடைய கத்தாவே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உம்மை சேவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட, அதன் மூலம் ஆண்டவரே நீர் எங்களுக்குள் வாசமாயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் ஜனங்கள் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:12. இன்றைய கேள்வி, யாருடைய மனதை திடப்படுத்தி எதில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி எதன் வழியாய் எங்கு பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள்? யாருடைய மனதை திடப்படுத்தி எதில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி எதன் வழியாய் எங்கு பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள்?